ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா, தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சுஜித் அவர்கள் தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம் போடுறாங்க. இதில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கவின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. பிடிவி கணேஷ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ரேட்டிங்ஸோ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் விடக்கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கோட்டால அக்டோபர் மாதம் 24 நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா கலையரசன், அட்டகத்தி தினேஷ், சரண்யா, விஷ்ணுராச்சல் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஆதியன் ஆதிரியங்க தான் அந்த படத்தை எழுதியிருக்காங்க. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சத்தில் அக்டோபர் மாதம் 20 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ரீமிங்னால மேபி இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 24 ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சாண்டி மாஸ்டர், நேஸ்லான், கல்யாணி பிரதேசன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது டொமினிக் கருண் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 23 ஸ்ட்ரீமிங் பண்ண நினச்சோம். ஆனால் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி தெரியலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னும் தேட்டர்ஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற நிலையில் இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரிலீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் 31 ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்லி சந்திப்போம். பை.